சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் வருடம் உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் ஈடேறணும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல செல்வம், அதே போல் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் பரிபூர்ணமாக நல்ல மனசுக்கு விருப்பப்படி நடக்கணும். அதே போல் குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடமாக வருதுங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி இருக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி அப்படி இருக்காது, அல்லது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது, அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது. இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, இப்படி ரெண்டு இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் பொதுவாக உள்ள ஒரு நியதி. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. தாரா கிரகங்களாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், புத பகவான், அதே மாதிரி குரு பகவான், அடுத்தது சுக்கிர பகவான், சனி பகவான், எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. இதுல ஒரு டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் ஒரு கிரகத்துல ஒரு வீடை தாண்டி ஒரு ராசியை தாண்டி அடுத்த ராசி வரைக்கும் போறாரு. 3 ராசிக்கு அவர் போறாரு. இதே 2026 அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இதை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே நீங்க என்ன சொல்லலாம்னா, அது இருக்கட்டும் சுவாமி, அது எப்படியோ போட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணும், எங்க ராசிக்கு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்க கேட்கக்கூடியது எனக்கு புரியுது. அதனால உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத தெளிவா இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கிரக சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல நடக்கக்கூடியதே சனி பகவானினுடைய பயிற்சி தான் நடக்குது. சரியா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கால புருட தத்துவத்தில் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீடு காலப்புருடத்தினுடைய கடைசி வீடு அதுதான் மீனம் தான். அந்த மீனத்துக்கு அவர் மாறுறாரு. இந்த மாறக்கூடிய விஷயத்தினால எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்களினுடைய பயிற்சினால எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம், இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியானது தான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலனும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அநேக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவகிரக கோவில்கள் எல்லாத்துலேயும் சரி, திருக்கடையூர் கோவில் நம்ம சாந்தி கல்யாணம் செய்யக்கூடிய கோயிலாகட்டும், அதே மாதிரி ஆதீனகர்த்தர்களுடைய கோவில்கள் எல்லாத்துலேயுமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் செய்கிறோம். அதனால் நாமும் இந்த வாக்கிய முறைப்படி தான் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த வருடத்திற்கான பலன் 2020ற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த 2026 வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்குது. நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், என்ன சுவாமி நீங்கள் மட்டும் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இந்த வருடம் 7.5 சனி வேற ஆரம்பிக்குதுன்றாங்க, நீங்கள் என்னமோ நல்லதாக நடக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். பொதுவாகவே 7.5 சனி காலம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா 3 விதம். வாழ்க்கையில் நம்ம சிறு வயசில் வரக்கூடியது, அடுத்து வளர்ந்த காலத்தில் வருவது, அதுக்கப்புறம் முதுமையான கொஞ்சம் முதுமை காலத்தில் வருது, அதுக்கப்புறம் ஒரு தளர்ச்சியான காலத்திலே வருவது அப்படின்னு இது 4ஆக பிரிச்சிங்க. முதல்ல வருவது மங்கு சனி, அடுத்து வருவது பொங்கு சனி, 3வது வருவது போக்கு சனி, 4வது வருவது மரண சனின்னு பேர் சனி பகவானுடைய அந்த இதுக்கு. அப்போது அந்த சிறு வயசில் வருவது மட்டும்தான் பெரும்பாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். நடுத்தரமான வயசில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 25, 26 வயசுலேருந்து 56 வயதுக்குள்ளே எப்போ உங்களுக்கு சனி வந்தாலும் அது 2வது சுற்று தான். அதனால் அது பொங்கு சனி தான். அது ஒன்று. அடுத்தது ஒரு 56, 55 வயசுக்கு மேலே 80, 86 வயசுக்குள்ளே வரக்கூடியது எல்லாமே போக்கு சனி. போக்கு சனினா கர்ம சாவல்யங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடியதான பாப்பங்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா இதெல்லாம் போக்கக்கூடியதுனால அதுக்கு போக்கு சனி அப்படின்னு பேர்.
அதே மாதிரி இந்த இப்போ உள்ள காலம், இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு 7.5 சனி போகக்கூடிய காலம், ஆரம்பிக்கக்கூடிய காலம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2026, அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அந்த மார்ச் மாதம் வரக்கூடியதான சனி பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் 7.5 சனி அப்படிங்கிறனால சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வைக்கிறது மிக மிக அவசியமாக இருக்குதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலும் கூட குரு பகவானுடைய மாற்றம் கொஞ்ச நாள்லேயே குரு பகவான் மாறிடுறார். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான குரு பகவான் அவருடைய பார்வை 9ஆம் பார்வையினால சனி பகவான் 7.5 சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் கடுமையாக குறையும், நிச்சயமாக குறையும். அதனால் ஒரு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தை உங்களுக்கு ஒரு இதுவாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு கஷ்டமாக ஒரு பாலை பணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு எப்படி அவனுக்கு வந்து ஒரு ஜீவாதாரம் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக இருக்கட்டும், அல்லது அதை விட முக்கியமான ஒரு உணவாக இருக்கட்டும், அதை விட முக்கியமானது ஒரு தண்ணியாக இருக்கட்டும், அவனுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சி அவனுக்கு வந்து தன்னை வந்து இதுபடுத்திக்கிறானோ, திருப்தி செய்துக்கிறானோ, அதுபோலத்தான் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலங்களாக இருந்தாலும் கூட அதில் வந்து அந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்புவதற்கான பல உபாயங்களே இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கிரகங்களினுடைய சஞ்சாரம் அதே உங்களை அதிலேருந்து அந்த கஷ்ட சூழ்நிலையிலேருந்து மாற்றி உங்களை முன்னேற்றுவார்கள். நல்ல அபிப்பிராயமான ஒரு ஏற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானாகட்டும், முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் உங்களுடைய 9ஆம் அதிபதியும் கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதாகவே இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறாங்க. புதனும் குருவும் பரிவர்த்தனை. அந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலேருந்து அடுத்து 5ஆம் இடம் வரைக்கும் போறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகக்கூடியது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும். நல்ல வம்ச அபிவிருத்தியை ஏற்படுத்தும். உத்தியோகத்திலே நல்ல உயர்வான சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கும் நல்ல கல்வியிலே நல்ல ஆர்வம் ஏற்படும். அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நன்மைகள், குடும்பத்திலே நல்ல சந்தோஷம், அதே மாதிரி வந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டு. முக்கியமாக இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டியது முருகனை கும்பிடுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்தமானது என்னன்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ.